الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்லநாயனின் வற்றா பெருங்கருணை, அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழிமுறையை நெறி தவறாமல் நல்ல சரி இல்லை இன்னும் சரி இன்னும் கொஞ்சம் ஓகே. அளவற்ற அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்லநாயனின் வற்றா பெருங்கருணை, அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழிமுறையை நெறிதவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், அனைத்து முஸ்லிம்கள் மீதும், நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த நிகழ்ச்சியிலே இறை இல்லங்களும் இளைஞர்களும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இளைஞர்கள் என்று சொன்னால் அந்த வார்த்தையிலே இளைஞர்களும் இளம் பெண்களும் உள்ளடங்குவார்கள். பொதுவாக எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் பொதுவாக சொல்லும் பொழுது ஆண்பாகத்தான் குறிப்பிடுவார்கள். அப்போ மனித வாழ்க்கையிலே இந்த இளமை பருவம் என்பது மிக முக்கியமான ஒரு பருவம். ஒரு அறிஞர் கூறுவார், இளமை பருவம் என்பது குயவனின் கையில் இருக்கக்கூடிய ஒரு களிமண்ணை போன்றது. குயவன் என்று சொன்னால் மண்பாண்டங்களை செய்யக்கூடிய தொழிலாளர்களை குயவன் என்று சொல்வார்கள். அப்போ ஒரு குயவனுடைய கையில் இருக்கக்கூடிய களிமண்ணை போன்றுதான் இளமை பருவம். அவன் எந்த வடிவத்தில் அந்த பானையை செய்கிறானோ அந்த வடிவத்தில் உருவாகிவிட்டால் அதை மாற்ற முடியாது என்று கூறுவார்கள். ஒரு மண்பானையை நம்ம உண்டாக்கிட்டோம் வச்சுக்கிடுங்க, அதை திரும்ப வேறு வடிவத்துக்கு என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அதுபோன்று இளமை பருவத்தில் நாம் எவ்வாறு உருவாக்கப்படுகிறோமோ, அல்லாஹ் நாடினால் இறுதி வரை அதுதான் ஒருவனுடைய வாழ்வியல் அடிப்படையாக இருக்கும். இளமை பருவம் என்பது அவ்வளவு முக்கியமான பருவம். ஏராளமான நபிமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இளமை பருவத்தில் தான் நபியாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியெல்லாம் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, ஃபலம்மா பலகா சுத்தஹு, அவர்கள்
இளமை பருவத்தை அடைந்த போது ஆத்தைனாஹு ஹுக்மன் வ இல்மா, அவர்களுக்கு நாம் ஞானத்தையும் கல்வியையும் வழங்கினோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளமை பருவத்தில்தான் இந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்துரைத்து அவர்கள் எதிரிகளால் தீக்குண்டத்திலே வீசி எறியப்பட்டார்கள். அவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளமை பருவத்திலே இஸ்லாத்தை எடுத்துரைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நல்லடியாராக நபியாக அவர்கள் திகழ்ந்திருக்கின்றார்கள். அதுபோன்று திருமலை குர்ஆனிலே அல்லாஹ் இஸ்லாத்திற்காக ஏகத்துவ கொள்கைக்காக பாடுபட்ட அஸ்ஹாபுல் கஹ்ஃப் என்ற குகைவாசி இளைஞர்களை பற்றி அல்லாஹ் எடுத்து சொல்லுகின்றான். அவர்கள் இளைஞர்களாக இருக்கும் பொழுதுதான் மார்க்கத்திற்காக பல்வேறு தியாகங்களை அவர்கள் செய்தார்கள். அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் மக்கா வாழ்க்கையிலும் சரி மதீனா வாழ்க்கையிலும் சரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வாழ்க்கையிலே பட்ட எண்ணற்ற துன்பங்களிலும் மதீனா வாழ்க்கையிலே அவர்கள் எதிரிகள் மூலமாக எதிர்கொண்ட பத்ர் யுத்தமாக இருக்கட்டும், உஹத் யுத்தமாக இருக்கட்டும், ஹந்தக் என்று சொல்லக்கூடிய அஹ்ஸாப் யுத்தமாக இருக்கட்டும், மக்கா வெற்றியாக இருக்கட்டும், எந்த ஒரு தியாகமாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய அளவில் இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தவர்கள் இளமை பருவத்தில் இருந்த நபி தோழர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நபி தோழர்கள் மூலமாக மிகப்பெரிய வெற்றியையும் கண்ணியத்தையும் இஸ்லாத்திற்கு வழங்கினான். இந்த நபி தோழர்களை உருவாக்கியதில், அவர்களை பண்படுத்தியதில் முக்கிய பங்கு வகிப்பது பள்ளிவாசல் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்தவுடன் அவர்கள் முதலாவதாக எழுப்பியது, முதலாவதாக கட்டியது பள்ளிவாசல் தான். இன்றைக்கு நம்முடைய பள்ளிவாசல்கள் எப்படி இருக்கிறதோ அவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பள்ளிவாசல் இருக்கவில்லை. இன்றைக்கு நம்முடைய பள்ளிவாசல்கள் கான்கிரீட் கட்டிடங்களாக இருக்கிறது. தூய்மையான விரிப்புகளை நாம் விரித்து வைத்திருக்கின்றோம். பள்ளிவாசல்களில் ஒது செய்வதற்குரிய வசதிகள் இருக்கின்றது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்திலே பள்ளிவாசல் என்பது கான்கிரீட் கட்டடங்கள் கிடையாது. அது வெறும் மண் தரையாகத்தான் இருந்தது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் இரவை பற்றி சொல்லும் பொழுது, நான் சகதியில் சேறு கலந்த தண்ணீரிலே சஜிதா செய்பவனாக என்னை கண்டேன் என்று சொன்னார்கள். அந்த இரவிலே, ரமதான் மாதத்திலே நபிகள் நாயகம் சொன்னவாறு ஒரு இரவிலே, 21வது இரவிலே மழை பொழிந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் சஜிதா செய்யும் பொழுது பள்ளிவாசலில் இருந்த சேறு கலந்த அந்த சகதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெற்றியில் ஒட்டி இருந்ததை நான் பார்த்தேன் என்று அல்லாஹ்வின் நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே இருந்த பள்ளிவாசல் மண் தரை. சஹாபாக்கள் எல்லாம் தொழுது கொண்டிருக்கும் பொழுது எச்சிலையோ சளியையோ துப்புவதாக இருந்தால் நபிகள் நாயகம் சொன்னார்கள், நீங்கள் கிப்லாவை முன்னோக்கி துப்பி விடாதீர்கள், உங்கள் கால்களுக்கு இடையிலே அந்த சளியை துப்பி மண்ணை கொண்டு புதைத்து விடுங்கள். ஏனென்றால் அவர்கள் மண் தரையிலே தொழுது கொண்டிருந்தார்கள். பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வின் தூதருடைய காலகட்டத்திலே வெறும் கூரை கொட்டகையாகத்தான் இருந்தது. அதனுடைய பேரித்தமர தண்டுகள் தான் அதனுடைய தூண்களாக இருந்தது. ஆனால் அந்த பள்ளிவாசல் கூரை கொட்டகையாக இருந்தாலும், அதனுடைய தூண்கள் பேரித்தமர தண்டுகளாக இருந்தாலும், அந்த பள்ளிவாசலில் இருந்துதான் இளைஞர்கள் பண்படுத்தப்பட்டார்கள். அந்த பள்ளிவாசலில் இருந்துதான் ஏழைகளுக்குரிய வறுமை ஒழிக்கப்பட்டது. அந்த பள்ளிவாசலில் இருந்துதான் இஸ்லாத்திற்காக தியாகம் செய்யக்கூடிய அருமை சஹாபாக்கள் உருவாக்கப்பட்டார்கள். அந்த பள்ளிவாசலில் இருந்துதான் இஸ்லாமிய ஆட்சி நடைபெற்றது. ஒவ்வொரு துன்பம் ஏற்பட்டாலும் சஹாபாக்கள் பள்ளிவாசலோடு தொடர்புடைய மக்களாக இருந்தார்கள். தவறு செய்தவர்களை, தவறுகளை பற்றி திருத்தக்கூடிய இடமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே பள்ளிவாசல் இருந்தது. பள்ளிவாசல் என்பது சாதாரணமாக ஒன்றல்ல. நம்முடைய மார்க்கத்திலே எல்லா மதங்களிலும்
வழிபாட்டு தலங்கள் இருக்கும். அந்த வழிபாட்டு தலங்கள் வெறுமனே சடங்கு சம்பிரதாயங்களுக்குரிய இடமாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் நம்முடைய இஸ்லாத்தில் மட்டும்தான் மனித உள்ளங்களை பக்குவப்படுத்தக்கூடிய, மனிதனை நெறிப்படுத்தக்கூடிய, தவறான காரியங்களிலிருந்து அவனை பாதுகாத்து நல்வழியில் திருப்பக்கூடிய இடங்களாக பள்ளிவாசல் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் எல்லாமே அல்லாஹ்வை தவிர எல்லாமே படைக்கப்பட்டவை. அப்போ படைக்கப்பட்ட ஒரு இடத்தை தனக்குரியது என்று அல்லாஹ் சொந்தம் கொண்டாடுகிறான் என்று சொன்னால் அது பள்ளிவாசல் மட்டும்தான். வானம் பூமி எல்லாமே அல்லாஹ்விற்குரியதுதான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், அன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்விற்குரியது. பள்ளிவாசலே அல்லாஹ்வுடைய வீடு என்று நாம் சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய வீடு என்று சொன்னால் அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்பட்ட வீடுகள். அந்த அல்லாஹ்வை தவிர யாரும் வணங்கப்படக்கூடாது. அங்கு இணை வைப்பு காரியங்கள் நடைபெறக்கூடாது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பள்ளிவாசல்களை தனக்குரிய இடம், இந்த உலகத்தில் உள்ள வானம் பூமி எல்லாமே அல்லாஹ்க்குரியதாக இருந்தாலும் பள்ளிவாசல்களை அல்லாஹ் தனக்குரியது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அங்கே அல்லாஹ்வோடு வேறு யாரையும் பிரார்த்தனை செய்து அழைக்காதீர்கள், இணை வைத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் பள்ளிவாசலுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பள்ளிவாசல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கு சொந்தமான இடமாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நாம் எந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் அந்த வீட்டுக்குள்ள நுழைந்த உடனே 2 ரக்காத் தொழுவிட்டு உட்கார்ந்து யாரும் சொல்ல மாட்டோம். ஆனால் அல்லாஹ்வுடைய வீட்டிற்குள் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தால் இஸ்லாம் என்ன சொல்கிறது? இதா தகல அஹதுகுமுல் மஸ்ஜித் ஃபலா யஜ்லிஸ் ஹத்தா யுஸல்லி ரக்அத்தைன், உங்களை ஒருவர் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தால் 2 ரக்காத் தொழாமல் அமர வேண்டாம். இதை ஒரு வலியுறுத்தப்பட்ட சுன்னாவாக நம்முடைய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. என்றது அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வுடைய ஆலயம். அந்த ஆலயத்திற்குள் நுழைந்தால் 2 ரக்காத் தொழுது விட்டு நீங்கள் அமருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. குளிப்பு கடமையோடு செல்லக்கூடிய இடம் என்று, குளிப்பு கடமையோடு இருந்தால் செல்லக்கூடாது என்று எந்த இடமுமே கிடையாது பள்ளிவாசலை தவிர. துர்நாற்றம் அடிக்கக்கூடிய பச்சை வெங்காயம், பச்சை பூண்டு இவற்றையெல்லாம் சாப்பிட்டு விட்டு செல்லக்கூடாத ஒரு இடம் இருக்கும் என்று சொன்னால் அது பள்ளிவாசல் என்று மார்க்கம் குறிப்பிடுகிறது. அப்ப பள்ளிவாசலுக்கு ஏன் இந்த அளவுக்கு இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பள்ளிவாசல்களில் அல்லாஹ்வை நினைவு கூறுபவனை தடுப்பவனை மிகப்பெரிய அநியாயக்காரன் என்று திருமறை குர்ஆன் குறிப்பிடுகிறது. இஸ்லாத்தில் இணை வைத்தல் போன்ற பாவங்கள் தான் மிகப்பெரிய அநியாயம் என்று சொல்லப்படுகிறது. அந்த மிகப்பெரிய பாவங்களில் ஒன்று பள்ளிவாசல்களில் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை தடுப்பது, அல்லாஹ்வை பற்றி பேசுவது, மார்க்கத்தை பற்றி எடுத்துரைப்பது, இவற்றை தடுப்பது மிகப்பெரிய பாவம் என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் கூறுகின்றான் சூரத்துல் பக்ராவிலே 114வது வசனத்திலே, வமன் அதுலமு மிம்மன் மனஅ மஸாஜிதல்லாஹி அய்யுஸ்கர ஃபீ ஹஸ்மு, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களில் அவனுடைய பெயர் நினைவு கூறப்படுவதை, அவனுடைய பெயர் துதிக்கப்படுவதை தடுப்பவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களில் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை தடுத்து அதை பாழாக்குபவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் இருக்க முடியும் என்று திருமறை குர்ஆன் கேட்கிறது. அல்லாஹ் கேட்கின்றான். அப்படி என்றால் பள்ளிவாசலுக்கு எந்த அளவிற்கு இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மஸாஜிதுஹா, இந்த உலகத்தில் உள்ள பகுதிகளிலேயே அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான இடம் பள்ளிவாசல்கள். உலகத்தில் எவ்வளவோ இடங்கள் இருக்கிறது, வீடுகள், மாட மாளிகைகள், கோட கோபுரங்கள், பார்க்குகள், பூங்காக்கள் என்று எவ்வளவோ இடங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த உலகில் உள்ள இடங்களிலேயே அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான இடம் எதுவென்று சொன்னால் பள்ளிவாசல்கள். அபுகதுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாக்குஹா, இந்த உலகில் உள்ள இடங்களிலேயே அல்லாஹ்விற்கு வெறுப்பிற்குரிய இடம் என்று சொன்னால் கடை வீதிகள். பள்ளிவாசல் என்பது மனிதனுடைய உள்ளங்களை பக்குவப்படுத்தக்கூடியது, மனிதனுக்கு நேர்வழி காட்டக்கூடியது, மனிதனை இரக்க சிந்தனை உள்ளவனாக மாற்றக்கூடியது.
இந்த உலகில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தரக்கூடிய இடம் பள்ளிவாசல். ஆனால் கடை வீதிகள் என்றால் அப்படி அல்ல. அங்குதான் மார்க்கத்துக்கு மாற்றமான சிந்தனைகள், உலகம்தான் வாழ்க்கை என்ற சிந்தனைகள், தவறான பல வழிகாட்டுதல்கள் உள்ள இடம்தான் கடை வீதிகள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு ரொம்ப உலகத்தில் உள்ள இடங்களிலேயே அல்லாஹ்விற்கு பிடித்தமான இடம் பள்ளிவாசல். ஏன் இஸ்லாம் பள்ளிவாசலுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது? இளைஞர்களுக்கும் பள்ளிவாசலுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை ஏன் இளைஞர்கள் பள்ளிவாசலோடு தொடர்பில் இருக்க வேண்டும் என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு உலகத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக எவ்வளவோ முயற்சி செய்யறாங்க. ஆனால் பள்ளிவாசல் என்பது அன்றாடம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய இடமாக இருப்பதை பார்க்கிறோம். பள்ளிவாசலுக்குள் தொழுகைக்காக வந்துவிட்டால் அவன் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, கருப்பனாக இருந்தாலும் சரி, வெள்ளையனாக இருந்தாலும் சரி, யாருக்கென்று தனியான ரிசர்வ் இடம் கிடையாது, ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடம் கிடையாது. பள்ளிவாசல் எல்லாருமே சமந்தான். பள்ளிவாசல் யார் முதல்ல வர்றாங்களோ அவங்க முன் சஃப்ல நிற்பாங்க. ஒரு சின்ன பையன் முதல்ல வந்தா கூட அவர் தான் செய்வாரு, முன் சஃப்ல நிற்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தொழும்போது உங்களில் யாரு சிறந்த மார்க்க அறிவுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எனக்கு அருகில் நிற்கட்டும் சொன்னாங்க. சஹாபாக்கள் உத்தரவிட்டாங்க. அவர் வயோதிகராக இருக்கலாம், சிறுவராக இருக்கலாம், இளைஞராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்க முன் வரிசையில் நிற்பவர்கள் மார்க்க அறிவுடையவர்களை நிறுத்துங்கள் என்று சொன்னார்கள். அப்ப அந்த அளவிற்கு பள்ளிவாசல் ஏற்றத்தாழ்வுகளை நீக்கக்கூடிய ஒரு இடமாக, முஸ்லிம்களை எல்லாம் மூமின்களை எல்லாம் ஒரு உடலை போன்று, மூமின்கள் எல்லாம் ஒரு உடலை போன்றவர்கள். அல் மூமினு லில் மூமினி கல் ஜஸதில் வாஹித், ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு ஒரு உடலை போன்றவன். அல் மூமின் லில் மூமின் கல் புனியான், ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கட்டடத்தை போன்றவன் என்றெல்லாம் நபிகள் நாயகம் சொன்னார்களே, அதுபோன்று மூமின்களை உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் ஒற்றுமைப்படுத்தக்கூடிய இடம் பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் இருக்கு பாருங்க, இது எப்படிப்பட்ட ஒரு இடம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்ஷின் கீழ் நிழல் பெறக்கூடிய 7 சாராரை பற்றி குறிப்பிட்டார்கள். மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் சூரியன் ஒரு மைல் தொலைவில் இருக்கும், தலை உச்சியில் அது இருக்கும். ஒவ்வொருவரும் அவர்கள் செய்த பாவத்தின் அளவுக்கு வியர்வையிலே மூழ்கி இருப்பார்கள். வியர்வையினால் அவர்கள் கடிவாளமிடப்பட்டிருப்பார்கள். அந்த மாதிரி மஹ்ஷருடைய நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 வகையான தன்மை உடையவர்களுக்கு 7 சாராருக்கு தன்னுடைய அரிசின் கீழ் அல்லாஹ் நிழல் கொடுக்கின்றார். அந்த 7 சாரார் யாருன்னு பாருங்க. இளைஞர்களும் அதில் வருகிறார்கள். எப்படிப்பட்ட இளைஞர்கள்? பள்ளிவாசலோடு தொடர்பு கொண்டவர்களும் வருகிறார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், சபஅத்துன் யலில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌம லா லில்ல இல்லா லில்லுஹு. 7 சாரார் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நிழலே இல்லாத அந்த மறுமை நாளிலே அல்லாஹ் தன்னுடைய நிழலை கொடுக்கின்றான். அதில் முதலாமவர் யார்? அல் இமாமுல் ஆதில், நீதிமிக்க அரசர். இரண்டாவது யார்? ஷாபுன் நஷஃபி இபாதத்தி ரப்பிஹி, தன்னுடைய இறைவனுக்குரிய வணக்க வழிபாட்டிலேயே இளமை பருவத்தை கழித்த இளைஞர். சாதாரண விஷயம் கிடையாது. இளமை பருவம் என்பது அவன் பிறந்ததுல இருந்து ஒரு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ரொம்ப பிள்ளைங்க சாலியான பிள்ளையா இருப்பாங்க. அம்மா மதரசாவுக்கு போச்சுன்னா மதரசாவுக்கு போவாங்க, தொழுகைக்கு போச்சுன்னா தொழுகைக்கு போவாங்க, என்ன சொன்னாலும் கேட்பாங்க. 9ஆம் கிளாஸ் வந்துட்டான் வச்சுக்கிடுங்க, 10 வந்துட்டான்னு வச்சுக்கிடுங்க, அவங்களுடைய முடி ஸ்டைல பார்க்கலாம். அது ஒரு விதமான என்ன செய்யும், எகிப்து பிரமிடு மாதிரி சில ஆளுக்கு முடி வச்சிருப்பாங்க. அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கலாம். பெண் குழந்தைகளை பாருங்க, நல்ல பிள்ளைங்களா இருக்கும். அந்த 9, 10 வந்துட்டு சொன்னோம்னா அந்த பிள்ளைங்களுடைய நடவடிக்கைகளில் பல்வேறு விதமான மாற்றங்கள், உடல்ல பல்வேறு விதமான புதிய புதிய ஹார்மோன் சுரப்பு அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை தாறுமாறா ஆக்குது. எல்லா தொடர்களையும் பார்ப்பது, என்னென்ன சினிமா கூத்தாடி புதுசாக ஒரு படம் வந்துட்டு சொன்னா எல்லா இளம்பெண்களும் இளைஞர்களும் அந்த படத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. புதுசாக ஒரு பாட்டு வந்துட்டு சொன்னா அந்த பாட்டை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு சின்னஞ்சிறிய குழந்தைகளுக்கெல்லாம் அதுகளுக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம போதிக்கிறது தான். சின்ன குழந்தைகள் ஒரு சினிமா பாட்டை பாடுதுன்னு சொன்னோம்னா
அது நாம சொல்லி கொடுத்தது. ஆனால் இந்த 9, 10 வந்துட்டு சொன்னோம்னா பசங்களுடைய நிலைமை தாறுமாறாக மாறுவதை பார்க்கிறோம். தெருக்களில் பைக்கில் ரொம்ப வேகமாக செல்வதை பார்க்கிறோம். யாராவது ஒரு பெரியவர் வந்து ஒரு அறிவுரை சொல்றாரு, ஏன்டா தெருவில் எப்படி போற, என்ன பெருசு ரொம்ப பேசுற, உடனே ஒரு குரூப்பாக சேர்ந்துடுறாங்க. எப்படி இவர் வந்து நம்மளை பேசுறான், 2 குரூப்பாக சேர்ந்து கொண்டு சண்டையிடக்கூடிய பிரச்சனைகள். அதே போன்று போதை மது கலாச்சாரம் பல ஊர்களில் நீங்க பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான போதை பொருட்கள், பெற்றோர்கள் எல்லாம் கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலை. திடீர்னு வீட்டில் பெருங்கொண்ட பணம் காணா போகுது, பெற்றோர்களுக்கு என்னன்னே தெரியல. பார்த்தா சில ஆண்டுகள் கழித்து பார்த்தால் அவன் போதை வயப்பட்டவனாக, கஞ்சா போன்ற பொருட்களை, கஞ்சாவிற்கு அடிமையானவனாக, தன்னுடைய உடல் நலத்தையே தொலைத்தவனாக அவன் மாறி இருப்பதை பார்க்கிறோம். நல்ல சாலியான பெண் குழந்தையா இருக்கும், திடீர்னு பார்த்தா வீட்டை விட்டு ஓடி போயிடும். என்னாச்சுப்பா, அந்த புள்ள வந்து அவனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கல்யாணம் முடித்து, இன்னைக்கு சமுதாய நிலைமையை பாருங்க, பல லட்சம் செலவு பண்ணி கல்யாணத்தை முடிச்சிடுறாங்க. மறுநாள் வந்து நான் அவனோட வாழ முடியாது, என்னம்மா நான் அவனை இன்னொருத்தர் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஏன்னா நேற்று சொல்ல வேண்டியான, நான் நேற்று சொல்ல நீ கேட்க மாட்டீங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அசிங்கமான விஷயங்கள்ல, ஆபாசமான விஷயங்கள்ல உள்ளத்தை தொலைத்து இளைஞர்களும் பெண்களும் ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இளைஞர்கள் எல்லாம், இளம் பெண்கள் எல்லாம் தடுமாறக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த பள்ளிக்கூடங்களில் வாத்தியார்மார்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு புது படம் வந்துட்டுனா வாத்தியார்மார்களே எழுதுறாங்க ஃபேஸ்புக்கில், நான் இந்த படத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டேன், எனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்து விட்டது. என்னமோ ஈரான் போரில் வந்து இஸ்ரேல் மேலே குண்டு போட்ட மாதிரி மிகப்பெரிய வெற்றி கிடைச்ச மாதிரி என்ன செய்கிறாங்க, ஒரு புதிய சினிமா படத்துக்கு முன்கூட்டியே டிக்கெட் கிடைத்து விட்டால் வாத்தியார் அதை ஃபேஸ்புக்கில் பதிவு போடுறான். வாத்தியார் ஃபேஸ்புக்கில் பதிவு போடுறான்னு சொன்னால் அவன் படித்து கொடுக்குற மாணவிகள் எப்படி உருவாக்கப்படுவாங்க, அவன்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி உருவாவாங்கன்னா எல்லா ஆசிரியர் சொல்லவில்லை, கணிசமான ஆசிரியர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. பள்ளிவாசல்ல, பள்ளிக்கூடங்களில் ஒழுக்க பாடங்களை விட பள்ளி பாடங்கள் 100 மார்க் பெறணும், சமூக அறிவியல் 100 மார்க், சயின்ஸ்ல 100 மார்க், இதை கணக்கு பண்ணி தான் பாடங்கள் நடத்தப்படுகிறதே தவிர அந்த மாணவியுடைய ஒழுக்கம் என்ன, அவள் தன்னுடைய பெற்றோரிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறார், அந்த மாணவனுடைய ஒழுக்கம் என்ன, அவன் பெரியவர்களிடத்தில் எப்படி பழகுகிறான், சிறியவர்களிடத்தில் எப்படி பழகுகிறான் என்கின்ற அந்த ஒழுக்கம் எல்லாம் அப்படியே சின்னாபின்னமாக்கப்படுவதை நாம் என்ன செய்கிறோம், அன்றாட வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அப்ப இஸ்லாம் என்ன செய்கிறது, இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் இளமை பருவத்திலேயே இளைஞர்களை சரியாக வழிநடத்துகிறது. ஒரு இளைஞன் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவன் செல்ல வேண்டிய பாதை இஸ்லாத்துடைய பாதை தான். இஸ்லாம் என்ற அந்த ஒளியில் சென்றால் மட்டும்தான் அவன் தன்னை சீர்படுத்திக் கொள்ள முடியும். அந்த இஸ்லாத்துடைய பாதையை ஒரு இளைஞனை, ஒரு இளம் பெண்ணை சரியாக மாற்றக்கூடிய இடம்தான் பள்ளிவாசல். எத்தனையோ சஹாபி பெண்கள் அறிவித்திருக்கின்றார்கள். ஒரு சஹாபி பெண் அறிவிக்கிறாங்க, நான் வாரம் வாரம் ஜும்மாவிற்கு சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவிலே சூரத்துல் காஃப் பற்றி உரையாற்றுவார்கள். அந்த ஜும்மா உரையை கேட்டுத்தான் நான் சூரத்துல் காஃபை மனப்பாடம் பண்ணி கொண்டேன். சஹாபி பெண்கள் அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகத்தில் வந்து கோரிக்கை வைப்பாங்க, அல்லாஹ்வின் தூதரே எங்களுக்கென்று ஒரு நாளை ஒதுக்கி, ஒரு நேரத்தை ஒதுக்கி அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்ததை எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் என்ற கோரிக்கை வைத்தார்கள். அப்போ ஒரு இளைஞன் நபிகள் நாயகம் சொன்னார்கள், அரிசின் கீழ் நிழல் பெறக்கூடிய 7 சாராரில் ஒருவர் ஷாபுன் நஷஃபி இபாதத்தி ரப்பிஹி, தன்னுடைய இறைவனின் வணக்க வழிபாட்டிலே இளமை பருவத்தை கழித்த இளைஞன். இளைஞன் என்று சொன்னால் இளம் பெண்களும் சேர்த்து தான். ஒரு இளம்பெண் ஒரு பருவ வயதை அடைந்ததிலிருந்து 40 வயது வரை இஸ்லாம் இளமை பருவம் என்று குறிப்பிடுகிறது. இந்த பருவம் இருக்கு பாருங்க, சாதாரண பருவம் அல்ல, உள்ளம் அலைபாயக்கூடிய பருவம். இந்த உலகத்துடைய மோகங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தை கெடுக்கக்கூடிய ஒரு பருவம். அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்திலே இறைவனுடைய வணக்க வழிபாடுகளில் ஒரு இளைஞன், ஒரு இளம்பெண் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறார் என்று சொன்னார். கண்டிப்பாக 40 வயதை தாண்டிவிட்டால் பக்குவம் வந்துடும். எத்தனையோ தகுதிகள் என்ன செய்வாங்க, 40 வயது ஆன பிறகு அவனுக்கு குழந்தை குட்டியை உண்டாகின பிறகு ஒரு கண்ணியமான வாழ்க்கைக்கு உள்ள வருவாங்க. அப்ப 40 வயது வரை ஒருவன் சரியான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டால்
அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அதுக்கு பிறகு அவன் மௌத்தாவர வரைக்கும் உள்ள வாழ்க்கை சரியான வாழ்க்கையாக அமைவதற்கு அல்லாஹ் அருள் புரிவான். சரியான வாழ்க்கையாக அமைந்து விடும். அப்ப தன்னுடைய இளமை பருவத்தை வணக்க வழிபாட்டிலே கழித்த இளைஞன் என்று இஸ்லாம் குறிப்பிடுகிறது என்று சொன்னால், அந்த இளைஞனை உருவாக்கக்கூடிய இடம் பள்ளிவாசல். அதான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், அர்ஷின் கீழ் நிழல் பெறக்கூடிய அந்த 7 சாரார்களில் 4வது யார்? ரஜுலுல் கல்புஹு முஅல்லகும் ஃபில் மசாஜித். பள்ளிவாசலோடு தொடர்பு கொண்ட உள்ளத்தை உடைய மனிதர். சுபு தொழுதாச்சா, அடுத்து நம்ம லுஹருக்கு போக வேண்டும். லுஹர் தொழுதாகி விட்டதா அசருக்கு செல்ல வேண்டும். அசர் தொழுதாகி விட்டதா மக்ரிபுக்கு செல்ல வேண்டும். பள்ளிவாசல் நடக்கக்கூடிய பயான்களுக்கு செல்ல வேண்டும். பள்ளிவாசலில் நாம் கலந்து கொண்டு நாம் மார்க்க பணிகளை, சமுதாய சேவைகளை செய்ய வேண்டும். பள்ளிவாசலில் இருந்து மருத்துவ சேவைகளை செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் காலத்தில் பள்ளிவாசல்கள் தான் மிகப்பெரிய சமூக சேவை இடங்களாக இருந்தது. பள்ளிவாசல்கள் தான் வறுமையை ஒழிக்கக்கூடிய இடமாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்தவுடன் அவங்க ஒட்டகத்தில் மதீனாக்குள்ள நுழையிறாங்க. சஹாபாக்கள் தான் சொல்கிறார்கள், எங்களுடைய வீட்டுக்கு வாங்க, எங்களுடைய வீட்டுக்கு வாங்கன்னு அழைக்கும் போது நபிகள் நாயகம் சொல்றாங்க, இந்த ஒட்டகம் மஅமூரா, இது இறைவனால் கட்டளையிடப்பட்டது, இது எங்கு அமர்கிறதோ அதுதான் நான் தங்கக்கூடிய இடம் என்று சொன்னார்கள். அந்த ஒட்டகம் அமர்ந்த இடத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் குபா என்ற பள்ளிவாசலை எழுப்பினார்கள். அதன் பிறகு மஸ்ஜிது நபவி என்ற பள்ளிவாசலை எழுப்பினார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹ்கு தக்வம ஃபீ. ஆரம்ப நாளிலே, ஆரம்ப நாள் என்று அல்லாஹ் குறிப்பிடுவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த ஆரம்ப நாட்களை தான் ஆரம்ப நாள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆரம்ப நாளிலே இறையச்சத்தின் மீது அடித்தளமிடப்பட்ட பள்ளிவாசல் தான் நீ நின்று தொழுவதற்கு தகுதியான பள்ளி. அந்த பள்ளிவாசலிலே எப்படிப்பட்ட மக்கள் இருந்தார்கள்? ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அயத்தஹரு. அந்த பள்ளிவாசலிலே பரிசுத்தமான மனிதர்கள் இருக்கிறார்கள். அவங்க மற்றவங்களை ஏமாற்ற மாட்டார்கள். அவர்கள் சமுதாயத்திற்கு தீங்கு விளைவிக்க மாட்டார்கள். அவர்கள் ஆபாசமான காரியங்களிலே ஈடுபட மாட்டார்கள். என்ன காரணம்? அவர்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலிலே இறை தூதரிடமிருந்து மார்க்க கல்வியை கற்றவர்கள். அல்லாஹ் கூறுகின்றான், ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன யத்தஹரு. அங்கே பரிசுத்தத்தை விரும்பக்கூடிய மனிதர்கள் இருக்கின்றார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன். அல்லாஹ் பரிசுத்தமானவர்களை நேசிக்கின்றான். ஒரு மனிதனை பரிசுத்தமானவனாக ஆக்கக்கூடிய இடம் பள்ளிவாசல். பள்ளிவாசல்னா அது வெறுமனே நாம் தொழுது விட்டு வரக்கூடிய இடம் மட்டுமல்ல. அந்த பள்ளிவாசல் மனிதனை சிறந்த ஒரு மனிதனாக, அவனை இம்மைக்கும் மறுமைக்கும் வழிகாட்டக்கூடிய மனிதனாக மாற்றக்கூடிய இடம். இன்றைக்கு சில முஸ்லீம் வாத்தியார்கள் இருக்கிறாங்க. 10ஆம் கிளாஸ் போயிட்டாங்க வச்சிருந்த பையன், ஒரே பள்ளிவாசல்ல போய் தொலை போறான், 10ஆம் கிளாஸ்ல மார்க் குறைஞ்சிருவான் அப்படின்னு சொல்லுவாங்க பெற்றோரை கூப்பிட்டு. ஒரே பள்ளிவாசல் தொலை போறாங்க, 10th எப்படி மார்க் எடுக்க முடியும்? அவன் சினிமா தியேட்டருக்கு போன அந்த வாத்தியாருக்கு உருட்டாது. அவன் கஞ்சா அடிச்சான்னு வச்சுக்கிறீங்க, அந்த வாத்தியார் ரொம்ப சிறந்த மாணவன் சொல்லுவாரு. அவன் தருதலையா சுத்தினான், எகிப்து பிரமிடு மாதிரி முடி வச்சிருந்தா, ஒரு சைடு மட்டும் சிரைச்சு ஒரு சைடு மட்டும் முடிய வச்சு தெருல போவான். பேண்டை வந்து பாதியா கிழிச்சுக்கிட்டு அதுதான் நவீன மாடல் சொல்லி என்ன செய்வான், தெருல போவான். அதெல்லாம் ஆசிரியர் பெருமக்களுக்கு சந்தோஷம் அளிக்கும். பள்ளிவாசல் 5 விட தொலை வந்துட்டான், ஒரு தெருமுனை பிரச்சாரத்தை வந்து கலந்து கொண்டான், ஒரு சமூக சேவையில் கலந்து கொண்டான். இந்த மாதிரி இருந்தால் அந்த ஆசிரியருக்கு என்ன செய்யாது, மார்க் குறைஞ்சிருவாமா அப்படின்னு செய்வாங்க. பெற்றோர்களை கூப்பிட்டு பள்ளிவாசலுக்கு என்ன செய்யக்கூடாது, தொழுகைக்கு செல்லக்கூடாது, பள்ளிவாசல் இருக்கக்கூடாது, மார்க் குறைந்து விடுவார்கள். நான் உண்மையிலே நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கின்றேன். எங்கள் கடையநல்லூர்ல 2 பசங்க, ஒரு பையன் சமுதாய பணிகளில் பள்ளிவாசல் தொடர்பு கொண்டு மார்க்க பணிகளில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பான். ஏதாவது ஒரு தெருமுனை பரிசாரம் மைக்கை கொண்டு போய் கட்டுறது, சேர் எடுத்து போடுறது, இந்த மாதிரி வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பான். 2 பசங்க அப்படி இருந்தாங்க. ஒரு பையனுடைய தாயார் என்ன செஞ்சாங்க, என் பிள்ளைய வந்து இந்த பையனை மாதிரி ஆக்கக்கூடாது, இவனோட சேர விட்டா இவன் சேர் எடுத்து போடுற வேலையை தான் செய்வான், இந்த மாதிரி மைக்கு வைக்கிற வேலையை தான் செய்வான் அப்படின்னு சொல்லி அந்த பையனை பள்ளிவாசலை விட்டு ஒதுக்கி கொண்டு போனாங்க. 10 ஆண்டுகள் கழிந்தது. எந்த பையன் சமுதாய பணிகளிலே பள்ளிவாசலோடு தொடர்பில் இருந்தானோ அவன் திருமணமாகி ஒரு நல்ல வேலையிலே இருக்கின்றான். எவனை அவனுடைய தாயார் என் பிள்ளை இந்த மாதிரி தருதலையா ஆக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அவன் இன்றைக்கு தருதலையாக சுற்றி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை கண்முன்னால் பார்க்கிறோம். இப்படி பல விஷயங்கள். பல வார்த்தை என்ன செய்வாங்க, பள்ளிவாசல் தொலை வரக்கூடிய பசங்களை கண்டிப்பாங்க. ஆனால் அந்த மாணவர்கள் எல்லாம்
ஒரு நல்ல மதிப்பெண் எடுத்து அவங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு பெற்றோரை கவனிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிடுகின்றார்கள். ஆனால் பள்ளிவாசலுக்கு போனால் மார்க் எடுக்க மாட்டான், பள்ளிவாசலுக்கு போனால் படிக்க மாட்டான், பயானுக்கு போனால் சம்பாதிக்க மாட்டான் என்று எந்த பிள்ளைகள் எல்லாம் பள்ளிவாசலை விட்டு ஒதுக்கப்பட்டார்களோ அவர்கள் கஞ்சாவிற்கு அடிமையானவர்களாக, சினிமா படங்களுக்கு அடிமையானவர்களாக, கூத்தாடிகளுக்கெல்லாம் அவர்கள் 25 வயசு ஆனாலும் கூத்தாடிகளுக்கு கட்சி நடத்தக்கூடியவர்களாக இன்றைக்கு மாறி இருப்பதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு சமுதாயத்தில் இளம் பெண்களுடைய நிலைமை இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி டிவியில் ஒரு அம்மா பரதா போட்டு, ஒரு அம்மாவும் வயசுக்கு வந்து 2 பிள்ளைங்களும், திருமண வயதை அடைந்த 2 பிள்ளைங்க, பெரியாரை கேட்கிறாரு அந்த பிள்ளைங்கள்ட்ட, உங்களுக்கு எந்த மாதிரிமா மாப்பிள்ளை வேணும்? ஒரு பொண்ணு சொல்றா, ஒரு கூத்தாடி பேரை சொல்லி எனக்கு அவனை மாதிரி மாப்பிள்ளை வேணும். சமுதாயம் எங்க போய்கிட்டு இருக்கு பாருங்க. கூத்தாடிகளை போன்று மாறக்கூடிய, கூத்தாடிகளை விரும்பக்கூடிய சமுதாயமாக இன்றைக்கு நபிகள் நாயகம் உருவாக்கிய பரிசுத்த சமுதாயத்தில் பெண்களுடைய நிலைமை, கணிசமான பெண்களுடைய நிலைமை மாறி இருப்பதை பார்க்கிறோம். இன்னொரு பொண்ணு சொல்றா, இன்னொரு கூத்தாடியுடைய பேரை சொல்லி அவனை மாதிரி எனக்கு மாப்பிள்ளை வேணும். தாய்க்காரி பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே குலுங்கி குலுங்கி சிரிக்கிறார். அப்ப அந்த பரதாக்கு என்ன அர்த்தம்? அந்த முக்காடுக்கு என்ன அர்த்தம்? அது இஸ்லாத்தை பேணுவதற்காக போடப்பட்ட முக்காடா? இன்னொன்னு பார்க்கிறோம், ஒரு கூத்தாடி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறான், அவனை கண்ணால பார்த்துட்டேன்னு சொல்லி ஒரு பரதா அணிந்த முஸ்லீம் பெண் என்னமோ மிகப்பெரிய வெற்றி, ஆகா நான் பார்த்து விட்டேன். யாரம்மா பார்த்துட்டேன்? அந்த கூத்தாடியை பார்த்துட்டேன். என்ன இந்த சமுதாயம் எப்படி நாசமாக போய் கொண்டிருக்கிறது? இதெல்லாம் எங்கு கொண்டு போய் விடும்? இது ஒழுக்கமான சமுதாயமாக மாற்றுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே சஹாபாக்கள் பள்ளிவாசலில் இருந்துதான் ஆண்களும் பெண்களும் பண்படுத்தப்பட்டார்கள். பள்ளிவாசல் பாடசாலையாக இருந்தது. சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபாக்களிடம் கேட்டார்கள், ஐயுக்கும் யுஹிப்பு ஐ யகுதுவ குல்ல யௌமின் இலா பத்ஹான் அவ் இலா அகீக். நபிகள் நாயகம் காலத்துல பத்ஹான் ஒரு பெரிய சந்தை, அகீக் என்ற ஒரு பெரிய சந்தை. நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் பத்ஹான் என்ற அந்த சந்தைக்கு போய் வியாபாரம் செய்து அங்க இருந்து நல்ல வியாபாரம் பண்ணி டெய்லி நல்ல திமிழ் பெருத்த நல்ல பெரிய ஒட்டகங்கள், 2 ஒட்டகங்களை லாபமாக சம்பாதிப்பதற்கு உங்களை யாரையும் விரும்புவாரா? நம்ம 10 வருஷம் வெளிநாட்டில் இருந்தா தான் ஒரு வீட்டை கட்ட முடியும். அன்றைய காலத்தில் ஒரு ஒட்டகம் என்பதே ஒரு கார் வாங்குறது சமம். அப்ப நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, உங்கள ஒருவர் டெய்லி காலை நேரத்தில் சந்தைக்கு போய் அங்க இருந்து திமிழ் பருத்த நல்ல பெரிய திமிழ் கொண்ட மிகச்சிறந்த 2 ஒட்டகங்களை அவர் லாபமாக சம்பாதித்து எந்த பாவமும் செய்யாமல், ஏன்னா கோடி கோடியா சம்பாதிக்கணும், லஞ்சம் வாங்கணும், கொள்ளையடிக்கணும், அடுத்தவனை வியாபாரம் சொல்லி மாசம் 10,000 ரூபாய் போட்டா உங்களுக்கு என்ன செய்யும், 10,000 ரூபாய் 10 லட்சம் ரூபாய் போட்டா மாசம் என்ன செய்யறோம், 1 லட்சம் ரூபாய் தர்றோம்னு சொல்லி ஏமாத்தி கொள்ளை அடிச்சா தான் ஒன் நைட் செய்ய முடியும், கோடீஸ்வரன் ஆக முடியும். ஒரு நாள்ல கோடீஸ்வரன் ஆக முடியுமா? அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, எந்த பாவமும் செய்யாம எந்த உறவையும் பகைக்காம ஒரு சந்தைக்கு போய் வியாபாரம் பண்ணி 2 திமிழ் பருத்த ஒட்டகங்களோடு டெய்லி 2 மிகப்பெரிய ஒட்டகங்கள் இன்னைக்கு மிகப்பெரிய விலை உயர்ந்த காரை மனசுல வச்சுக்கிடுங்க, டெய்லி 2 கார் சம்பாதிக்க முடியுமா? அப்படி வருவதை, லாபம் சம்பாதித்து வருவதை உங்களை யாராவது விரும்புவார்களா? அப்படி நபிகள் நாயகம் கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, யார சொல்ல நுஹிப்பு தாலிக், நாங்க எல்லாருமே விரும்புவோமே, டெய்லி போய் 2 கார் வாங்குற அளவுக்கு சம்பாதிக்க முடியும்னா அந்த வியாபாரத்தை நாங்க எல்லாருமே விரும்புவோமே. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, சஹாபாக சொன்னார்கள், அஃபலா யகுது அஹதுக்கும் இதல் மஸ்ஜித், உங்களை ஒருவர் காலை நேரத்திலே பள்ளிவாசலுக்கு சென்று ஃபயஅலம அவ் யக்ரா ஆயத்தைனி மின் கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து 2 வசனங்களை படித்து அதனுடைய கருத்தை தெரிந்து கொள்வது கைருல் லஹு மின் நாகத்தைன், 2 ஒட்டகங்களை வாங்குவதை விட உங்களுக்கு சிறந்தது. 2 கார் நம்ம சம்பாதிக்கிறோமே, அதை விட மிகச் சிறந்தது டெய்லி 2 வசனங்களை புரிவது. இந்த வசனத்துடைய கருத்து என்ன? இந்த குர்ஆன் வசனம் நமக்கு என்ன சொல்கிறது? வஸலாசுன் கைருல் லஹு மின் ஸலாஸ், 3 வசனங்களை அதனுடைய கருத்தை படித்து தெரிந்து கொள்வது 3 ஒட்டகங்களை விட சிறந்தது. வஅர்பஉன் கைருல் லஹு மின் அர்பஈன், 4 வசனங்களை படித்து அதனுடைய கருத்தை தெரிந்து கொள்வது 4 ஒட்டகங்களை விட சிறந்தது. வமின் அஅதாதிஹின் மினல் இபில்,
இப்படி எத்தனை ஆயத்துக்களை நீங்கள் படிக்கிறீர்களோ அத்தனை ஒட்டகங்களை சம்பாதிப்பதை விட அந்த வசனங்கள் உங்களுக்கு சிறந்தது. மறுமையில் நம்மை காப்பாற்றும், மறுமையில் நமக்கு மிகப்பெரிய நன்மையாக ஆகும். இந்த உலகத்திலே திருமறை குர்ஆனை படித்து விட்டால், விளங்கிவிட்டால், ஒவ்வொரு ஆணையும் பெண்ணையும் திருமறை குர்ஆன் வழி நடத்தும். அந்த வழி நடத்தக்கூடிய இடமாகத்தான், திருமறை குர்ஆனை கற்றுத்தரக்கூடிய இடமாகத்தான் பள்ளிவாசல் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். இந்த குர்ஆன் மிக உறுதியான பாதைக்கு வழிகாட்டுகிறது. குர்ஆன் என்பது ஒளி. அந்த குர்ஆனை வெறுமனே மந்திரமாக ஓதாமல், யாராவது மரணித்து விட்டால் 2ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியா மந்திரமாக ஓதுவதற்கு குர்ஆன் அல்ல. வீடுகளிலே மாட்டி வைப்பதற்கு குர்ஆன் அல்ல. குர்ஆன் என்பது அதை ஓதி, அதை புரிந்து, அதன்படி வாழ்வதற்கு தான் குர்ஆன். அதற்காகத்தான் குர்ஆனை ஓதுகிறோம். குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் படிக்க படிக்க தெரிய தெரிய, ஒவ்வொரு ஆணும் படிக்க படிக்க தெரிய தெரிய அந்த குர்ஆனுடைய ஒளி உள்ளத்தில் ஏறும் என்று சொன்னால், நிச்சயமாக நாம் இன்றைக்கு இருப்பதை போன்று இன்னும் 4 வருடங்கள் கழித்து இருக்க மாட்டோம். நீங்கள் குர்ஆனை படித்தால், குர்ஆனுடைய அந்த கருத்துக்களை நீங்கள் விளங்கிக் கொண்டால், குர்ஆனுடைய கருத்துக்களை உள்ளத்தில் நீங்கள் பதிய வைத்தால், நீங்கள் இன்றைக்கு இருப்பதை போன்று நிச்சயமாக ஒரு 10 மாதம் கழித்து இருக்க மாட்டீர்கள். குர்ஆனை படிக்க பாருங்க, குர்ஆனை படித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் வசனத்துடைய கருத்தை சரியான கொள்கை உடையவர்களிடமிருந்து, சரியான புத்தகங்களில் இருந்து குர்ஆனுடைய கருத்தை நீங்க புரிஞ்சு பாருங்க. குர்ஆன் என்னுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியது என்ற எண்ணத்தில் படித்து பாருங்கள். உங்களுடைய குடும்பம் மாறுகிறதான் பாருங்க, நம்முடைய குடும்பத்தில் பரக்கத் வருதான் பாருங்க, நம்முடைய குடும்பத்தில் ஒழுக்கம் கூடுகிறதா என்று பாருங்கள். குர்ஆன் என்பது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலை குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடசாலையாக அவர்கள் ஆக்கியிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறார், சஹீஹ் முஸ்லிம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இளைஞர்கள் பள்ளிவாசலை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் பள்ளிவாசலை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் குறிப்பிடுகிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், மஜ்தமா கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களில் ஒரு குழுவாக சேர்ந்து எத்லூன கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்கிறாங்க. ஒரு இளம் பெண்கள் ஒரு 10 பேர் பள்ளிவாசலுக்கு போய் குழுவா உட்கார்ந்து நாம டெய்லி என்ன செய்வோம், குர்ஆனுடைய வசனங்களை பற்றி அவங்களுடைய கருத்தை தெரிந்து கொள்வோம். அவங்க ஒரு குழுவா சேர்ந்து குர்ஆனை படிக்கிறாங்க. ஒரு இளைஞர்கள் பள்ளிவாசல் குழுவாக சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி, அது வாரத்தில் ஒரு நாள், அது மாசத்துல ஒரு 4 நாள் என்று அவங்க ஒரு குரூப்பாக சேர்ந்து குர்ஆனை எடுத்து சூரத்துல் ஃபாத்திஹா முதல் சூரத்துல் நாஸ் வரைக்கும் வரிசையாக ஒவ்வொரு வசனங்களாக படித்து அவங்க குர்ஆனை பற்றி அவர்கள் ஒருவருக்கொருவர் பரிமாறிக் கொள்கிறார்கள். எத்லூன கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்கிறார்கள். வயததாரசூனஹு பைனஹும், ஒரு ஆயத்தை படிக்கிறாங்க, அந்த ஆயத்தை பற்றி தங்களுக்குள் அவர்கள் பாடம் நடத்தி கொள்கிறார்கள். சும்மா படிச்சுக்கிட்டே போறது கிடையாது. சுபுக்கு ஒரு வசனம் படிக்கிறோம் பாருங்க, அது மாதிரி படிச்சுட்டு போறது கிடையாது. அந்த ஆயத்தை படிக்கணும், அதுக்குள்ள என்ன செய்யணும், அதை பற்றி பாடம் நடத்தி கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அவர்கள் மீது அமைதி இறங்குகிறது. குர்ஆனை வந்து நீங்க டெய்லி படிக்கிறேன்னு வச்சுக்கிறீங்க, ஒரு குரூப்பா சேர்ந்து நீங்க நடைமுறைப்படுத்தி பாருங்க. இளைஞர்களுக்கு நான் சொல்கிறேன், உண்மையிலேயே இளம் பெண்களுக்கு நான் சொல்கிறேன், இளம் பெண்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் அனைவருக்கும் சொல்கிறேன். நபிகள் நாயகம் சொன்னது, நீங்க வீட்டில் ஒன்னா உட்காருங்க, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலாக இருப்பது சிறந்தது. பள்ளிவாசல்ல பெண்களாக தங்களுக்கு ஒரு குரூப்பை உண்டாகி கொண்டு, குரூப்னா சண்டை போடுற குரூப் அல்ல, புறம் பேசுற குரூப் அல்ல, பொய் பேசுற குரூப் அல்ல, அல்லாஹ்வுடைய வேதத்தை படிப்பதற்காக ஒரு குழுவை நாம் உண்டாக்கி கொண்டு வாரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குர்ஆன் ஆயத்தை எடுத்து என்னுடைய கருத்து என்ன, என்னுடைய விளக்கம் என்ன என்று அவர்கள் குர்ஆனை தெரிந்து கொண்டே வந்தால் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அவர்கள் மீது அமைதி இறங்குகிறது. அமைதி வந்துட்டு வச்சுக்கிடுங்க, நம்ம உள்ளத்துக்கு அமைதி வந்துட்டு வச்சுக்கிடுங்க, எந்த சோதனையும் நம்மை என்ன செய்து விட புரட்டி விடாது. நம்முடைய உள்ளத்தில் பெருமை வராது. நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். பொறாமை வராது. அடுத்தவங்களுடைய வளர்ச்சியை கண்டு நாம் ஏங்கக்கூடிய நிலைமை உண்டாகாது. மறுமை வெற்றி தான் ஒரே வெற்றி. இந்த உலகம் என்பது அற்பமானது என்பதை அந்த குர்ஆன் நமக்கு உணர்த்தும். அதை நமக்கு கற்பிக்கக்கூடிய இடம் பள்ளிவாசல்.
நபியான சொன்னார்கள், இல்லா நஸலத் அலைஹிமுஸ் சகீனா, அவர்கள் மீது அமைதி இறங்குகிறது. வ கஷியத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருள் அவர்களை அப்படியே சூழ்ந்து கொள்கிறது. அல்லாஹ்வுடைய அருள் சூழ்ந்து கொண்டு வச்சுக்கிடுங்க, அதை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்குது? அல்லாஹ்வுடைய அருள் நம்மை சூழ்ந்து கொண்டால் கண்டிப்பாக நாம் சொர்க்கவாசிகள். அல்லாஹ்வுடைய அருள் நம்மை சூழ்ந்து கொண்டால் நமக்கு உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் தருவான். இந்த உலகத்தில் நாம் சரியாக வாழக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் தருவான். வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இன்தஹு, அல்லாஹ் என்ன செய்றான், அந்த பள்ளிவாசல்ல உட்கார்ந்து குர்ஆனை பற்றி பாடம் நடத்தக்கூடிய அந்த மக்களை பற்றி மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் பேசுகிறான். சாதாரண ஒருத்தனை பற்றி ஐநா சபையில் பேசிதான் வச்சுக்கோங்க, அது எவ்வளவு பெரிய பாக்கியமாக இருக்கிறார்கள். இவங்கெல்லாம் மனிதர்கள், படைத்த இறைவன் அந்த குழுவை பற்றி மலக்குமார்களிடத்தில் பேசுகிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் பத்த அமலுஹு லம் யுஸ்ரி பிஹி நஸபுஹு, நீங்க நல்லறங்கள் செய்வதில் சோம்பலா இருந்துட்டீங்கன்னா உங்க குடும்ப பாரம்பரியம் உங்களை காப்பாத்தாது. நான் எங்க தகப்பனார் மிகப்பெரிய ஆலிம், ஒரு என்ன செய்யறான், குர்ஆனை படிக்கல, தொழல, நோன்பு வைக்கல, எங்க வாப்பா மிகப்பெரிய ஆலிம், எங்க வாப்பா மிகப்பெரிய ஆலிம் அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா அவன் அதற்கான மார்க்கத்தை தெரிவதற்கான முயற்சிகளை அவன் செய்யாமல் குடும்ப பெருமையிலேயே, நாங்கள்லாம் அந்த காலத்தில் 7 யானையை கட்டி உதடிச்சோம் குடும்ப பெருமை பேசுறதுனால உனக்கு வருமானம் வந்துடுமா? உன்னுடைய உள்ளம் ஒழுக்கமுடைய உள்ளமாக மாறிவிடுமா? சொர்க்கத்திற்கு சென்று விடலாமா? நபியான சொல்றாங்க, மன் பத்த அமலுஹு, எவன் ஒருவன் நல்ல விஷயங்களை செய்வதில் சோம்பேறியாக ஆகிவிடுகிறானோ லம் யுஸ்ரி பிஹி நஸபுஹு, அவனுடைய குடும்ப பாரம்பரியத்தால் அவன் எதையும் அறிந்து கொள்ள முடியாது. எங்க குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம், இப்படிப்பட்ட குடும்பம் சொல்லிட்டு பரீட்சைக்கு படிக்காம இருக்கிறான் வச்சுக்கிடுங்க. எங்க அத்தா எங்க வாப்பா பள்ளிக்கூடத்திலே முதல்வர், சரிப்பா, அவன் நான் 10ஆம் கிளாஸ் படிக்க மாட்டேங்க, பாடத்தை படிக்காம இருக்கிறான். நீ பாடத்தை படிக்காம இருந்தா உங்க வாப்பா பள்ளிவாசலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு முதல்வரா இருக்கு, ஹெட் மாஸ்டரா இருக்கிறதுனால நீ 400 மார்க் எடுத்துட முடியுமா? 500 மார்க் எடுத்துட முடியுமா? நீ படிக்க வேணும். அதே போன்று நல்லறங்களில் ஒருவன் சோம்பேறியாக இருந்து விட்டால் அவனுடைய குடும்ப பாரம்பரியம் அவனை உச்சத்திற்கு கொண்டு செல்லாது, சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. நாமும் முயற்சி செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் காலத்தில் பள்ளிவாசல் தான் உருவாக்கக்கூடிய இடமாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அன்சாரி சஹாபாக்கள்ல ஒரு கூட்டம் இருந்தாங்க. அவங்கள குர்ராக்கள் என்று சொல்லப்படும். அவங்கள தான் எதிரிகள் ஒரு குரூப் என்ன செய்யறாங்க, எங்களுக்கு இஸ்லாத்தை கற்றுத் தருவதற்கு ஒரு சஹாபாக்களை அனுப்புங்கள் சொல்றாங்க. அந்த 70 இளைஞர்களை ரசூல் அனுப்பி வைக்கிறாங்க. அநியாயமாக அழைத்து சென்று அவர்கள் 70 பேரையும் கொலை செய்து விடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாவிகளுக்கு எதிராக 40 நாட்கள் குனூத் ஓதினார்கள் 5 கால தொழுகையிலே. அந்த சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னு வருது பாருங்க. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, அந்த அன்சாரி சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னோம்னா, பள்ளிவாசல்ல தான் அவங்க தங்குவாங்க. யக்ரவுனல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவார்கள். எததாரசூன பில்லைல், அவர்கள் இரவில் ஒருவருக்கு செய்வார், பாடம் நடத்திக் கொள்வார்கள். இரவுல ஒருவருக்கொருவர் குர்ஆனை பாடம் நடத்திக் கொள்வாங்கன்னா, தஹஜ்ஜத் நேரத்தில் சுபுவுக்கு முன்னாடி குர்ஆனை பாடம் நடத்துவாங்கன்னா அவங்க எந்த நேரத்தை தூங்குவாங்க? அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுறான், மூமின்கள் எப்படி இருப்பார்கள், வகானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜூன், இரவில் குறைவான நேரம் தான் தூங்குவார்கள். அப்படி சொன்னோம்னா அவங்க பாதி இரவுக்கு மேலே நின்று தொழுவாங்க. யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா, போர்வையை போர்த்தி கொண்டிருப்பவரே இரவில் சிறிது நேரம் தவிர நின்று தொழுவீராக. சிறிது நேரம்னா நிஸ்ஃபஹு, பாதி நேரம் தூங்குங்க, பாதி இரவு தூங்குங்க, மீதி பாதி இரவு நின்று தொழுங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவுஸித் அலைஹி, அல்லது அதை விட கொஞ்சம் அதிகரித்துக் கொள்ளுங்கள், அது அதை விட கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். அப்போ பாதி இரவு தூங்கணும், பாதி இரவு தொழணும். அப்படி என்றால் அவங்க எந்த நேரம் தூங்குவாங்க? இன்றைக்கு பாருங்க, சஹாபாக்கள் எல்லோருமே இஷா தொழுத உடனே தூங்கி விடுவார்கள். இந்த மாதிரி ஒரு மார்க்க சபை, கல்வி கற்கக்கூடிய சபை, முக்கியமான விஷயம் இருந்தால் மட்டும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கு உலக ஓட்டமே மாறிவிட்டது. நம்முடைய வாழ்க்கையே எப்போ தான் துவங்குது? இஷாக்கு தான் பெரிய ஹோட்டலுக்கு போவாங்க. நைட்டு 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் அரட்டை அடித்து, அதான் நைட்டில் 1 மணிக்கு கொல்லுன்னு சத்தம் கேட்கும். வெளியே எட்டி பார்த்தோன்னு வச்சுக்கிடுங்க, அங்கே ஒரு 10 பேர் நின்று சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ எப்படி நம்ம இரவில் நின்று தொழ முடியும்? அவங்க இஷா தொழுத உடனேயே நம்ம எந்த வேலையும் இல்லாவிட்டால் உடனடியாக செய்து விடுவார்கள், தூங்கி விடுவார்கள். அந்த மாதிரி தூங்கி இஷா தொழுத உடனே ஒரு 9 மணிக்கு தலையை கீழே வச்சுக்கிடுங்க,
10, 11, 12, 1, 2 மணி வரைக்கும் தூங்கிட்டோம்னா அதுக்கு பிறகு இங்கே என்ன செஞ்சிருவாங்க, தொழ ஆரம்பித்து விடுவார்கள், குரானை படிக்க ஆரம்பித்து விடுவார்கள், குரானை பாடம் படிக்க ஆரம்பித்து விடுவார்கள். இப்படி செஞ்சு பாருங்க. மார்க்கத்துக்கு மட்டும் கிடையாது, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்க கூட இந்த மாதிரி இஷா தொழுதவனு தூங்கி ஒரு 2 மணிக்கு எழுந்து சுபு வரையும் படிக்கிறாங்க வச்சுக்கிடுங்க, உள்ளத்தில் அது ஆணி வேறாக அது பதியும். நல்ல ஒரு மனப்பாடம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ அந்த மாதிரி அந்த சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, அவன் குரானை படிப்பாங்க, இரவில் ஒருவருக்கொருவர் பாடம் நடத்தி கொள்வார்கள். கானு பின் நகார், பகல் நேரங்கள் என்ன செய்வாங்க, எஜிஊன பில் மாயி ஃபயலஊனஹு ஃபில் மஸ்ஜித், பள்ளிவாசல்ல குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது. டெய்லி என்ன செய்வாங்க, பகல் நேரம் ஆயிட்டுனா அந்த சஹாபாக்கள் போய் தண்ணி எடுத்துட்டு வந்து பள்ளிவாசல்ல வைப்பாங்க. அதே போன்று வயஹ்ததிபூன், அவங்க என்ன செய்வாங்கன்னா, அன்சாரி சஹாபாக்கள் விறகு வெட்டி ஃபயபிஊனஹு, அதை விற்பார்கள். வயஷ்தரூன பிஹி துஆமலி அஹ்லி சுஃபா, திண்ணை சஹாபாக்களுக்காக. திண்ணை சஹாபாக்கள்னா பள்ளிவாசல் தங்கியிருந்த சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களுக்காக விறகு வெட்டி அதை விற்று அந்த காசை வைத்து சஹாபாக்களுக்கு திண்ணையில் வாழக்கூடிய, பள்ளிவாசல் திண்ணையிலே குடும்பம் இல்லாமல் வறுமையிலே வாழக்கூடிய அந்த சஹாபாக்களுக்கு உணவு வாங்கி கொடுப்பார்கள். இந்த சஹாபாக்களை எல்லாம் இப்படி உருவாக்கினது எது? நபிகள் நாயகத்துடைய பள்ளிவாசல் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று இந்த பள்ளிவாசலோட தொடர்பு இருக்க வச்சுக்கிறீங்க, நம்ம தௌஹீத் பள்ளிக்கு தொடர்ச்சியாக ஜும்மாக்கு வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு வருஷம் வந்தாலே ஏராளமான மார்க்க சட்டங்கள், மார்க்க விளக்கங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு ஏராளமான பெண்கள் நிறைய சிறுக்கான காரியங்கள், இந்த வளகாப்பு அது இதுன்னு சொல்லி பல சிறுக்கில் அவங்க மூடுறதுக்கு என்ன காரணம்? மார்க்க அறிவு இல்லை. நபிகள் நாயகம் காலத்தில் சஹாபி பெண்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வருவாங்க, ஜும்மாக்கு வருவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, பெண்கள் கை குழந்தையோடு பள்ளிவாசலுக்கு வரும்போது குழந்தை அழுகக்கூடிய சத்தம் கேட்கும். உடனே தொழுகையை ரசூலை சுருக்கி வைப்பாங்க. பள்ளிவாசலோடு தொடர்புடையவர்களாக இளைஞர்களும் இருந்தார்கள், பெண்களும் என்ன செய்தார்கள், இருந்தார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், லா தம்னஉ இமா அல்லாஹி அன் மசாஜித் அல்லாஹி, அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய பெண்களை பள்ளிவாசலுக்கு வருவதை விட்டு தடுக்காதீர்கள். ஆண்களுக்கு சொன்னாங்க, கணவனுடைய அனுமதி பெற்று தான் ஒரு பெண்ணு பள்ளிவாசலுக்கு வரணும். உங்களுடைய மனைவி பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு அனுமதி கேட்டால், ஓய்வாக இருக்கும்போது அவங்க பள்ளிவாசலுக்கு போயிட்டு வரும் அனுமதி கேட்டால் நீங்கள் அதை தடுக்காதீங்க, அனுமதி கொடுங்கன்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், ஆண்களுக்கும் சொல்லி காட்டுறான். அப்போ அந்த மாதிரி பள்ளிவாசல் என்பது ஆண்களையும் பெண்களையும் பக்குவப்படுத்தக்கூடிய இடமா இருந்துச்சு. அந்த பக்குவத்தில் ஒன்று ஜும்மா உரை. நபிகள் நாயகம் சொன்னாங்க, யார் 3 ஜும்மாக்களை வேண்டுமென்றே புறக்கணிக்கிறானோ அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் செய்து விடுவான், முத்திரையிட்டு விடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல விஷயங்களை சில ஆட்கள் இருப்பாங்க, என்னதான் நீங்கள் அறிவுரை சொல்லுங்களேன். இந்த பிள்ளைங்களை தான் பாருங்க, எனி டைமும் ஏதாவது செல்ஃபோனில் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏமா இந்த மாதிரி செய்கிற, நீங்கள் என்னத்தை குரானை சொன்னாலும் ஹதீஸை சொன்னாலும் எதுக்குமா அப்படி எரிச்சப்படுத்துகிற அப்படிம்பாங்க. அந்த குரான் உள்ளத்தில் போய் சேராது. அப்போ குரானை சொன்னால் அப்படியே உள்ள நடுங்கணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லப்படுது, அல்லாஹ்வுடைய ஹதீஸ், நபிகள் நாயகத்துடைய ஹதீஸ் சொல்லப்படுதுன்னு நம்முடைய உள்ளம் அதற்கு செவிதாக்கும். இந்த ஜும்மாவுக்கு தொடர்ச்சியாக போகலன்னு வச்சுக்கிடுங்க. ஆண்களுக்கு ஜும்மா கட்டாய கடமை, பெண்களுக்கு கடமை இல்லை. பெண்கள் தொடர்ச்சியாக வராட்ட பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த ஜும்மா உரைகளில் இளைஞர்கள் கலந்து கொள்ளும் போது, பெண்கள் கலந்து கொள்ளும் போது, அந்த சத்தியத்தை சொல்லக்கூடிய பள்ளிவாசலும் ஜும்மா உரை இருக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்தும். நம்ம தவறான பாதையிலிருந்து நம்மை அது பாதுகாக்கும். நம்ம ஏதாவது ஒரு அறியாமல் ஒரு பாவத்தை செஞ்சிருப்போம், ஜும்மாவில் போய் உட்காருவோம். ஒரு அசிங்கமான ஒரு சினிமா படத்தை பார்த்துருப்போம், ஜும்மாவில் போய் உட்காருவோம். அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லப்படும், உள்ளம் ஒரு பயப்படும். சொந்த பந்தங்களை பகைத்து வாழ்வார்கள். ஜும்மாவில் நபிகள் நாயகத்துடைய போதனைகள் சொல்லப்படும், குர்ஆன் வசனம் சொல்லப்படும், உள்ளம் பக்குவப்படும். அப்ப ஜும்மாவையே புறக்கணித்தால் அவன் கேடுகட்ட ஒரு மனிதனாக மாறிவிடுவான். அப்ப பள்ளிவாசல்ல உள்ள மிகப்பெரிய பாக்கியங்களும் ஜும்மா உரை. இளைஞர்கள் அந்த ஜும்மாக்களை தொடர்ச்சியாக கலந்து கொள்ளும் போது அது அவங்களை என்ன செய்து பக்குவப்படுத்தும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலை வைத்து தான் பலரையும் பக்குவப்படுத்தினார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு காலத்தில் ஒரு கிராமவாசி பள்ளிவாசலுக்கு வர்றாரு. அது மண் தரதானே, கிராமவாசிகளுக்கு அந்த ஒழுக்கங்கள்லாம் தெரியாது. அவங்க என்ன செய்றாரு, அவருக்கு திடீர்னு ஒன் பாத்ரூம் வந்தவுடனே பள்ளிவாசலே ஓரத்தில் போய் ஒன்றுக்கு உட்கார ஆரம்பிச்சார். சஹாபாக்கள் எல்லாரும் அவரை தடுக்கிறதுக்காண்டி பாயிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொன்னாங்க, லா துஸ்ரிமுஹு தஊஹு, அவரை ஒன்றுக்கு போல தடுத்துறாங்கப்பா, விட்டுருங்கப்பாங்கிறாங்க. அவர் என்ன
ஒன்றுக்கு போயிட்டு இருக்கும்போது தடுத்தோன்னு வச்சுக்கிடுங்க, பள்ளிவாசல் ஃபுல்லாக என்ன செஞ்சிடும், சிறுநீராயிரும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அவங்க ரொம்ப அன்பானவர்கள், அழகாக சொன்னாங்க, அவரை விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் விட்டவுடனே அவர் அந்த இடத்துல சிறுநீர் கழித்து முடிக்கின்றார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாக இருந்துட்டு அவர் அழைச்சி சொல்கிறாங்க, அவர் அழைச்சி நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, இன்ன ஹாதில் மசாஜித் லா தஸ்லுஹு லி ஷையின் மின் ஹாதல் பவுல். இந்த பள்ளிவாசல் என்பது இந்த மாதிரி சிறுநீர் கழிப்பதற்குரிய இடம் இல்லை. கொஞ்சம் கூட இந்த பள்ளிவாசலில் சிறுநீர் பட்டுவிடக்கூடாது. வதல் கதர், பள்ளிவாசல் என்பது அசுத்தமாக இருப்பதற்குரிய இடம் அல்ல. இன்னமா ஹியல் திக்ரில்லா, இது அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு, அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்காக, குர்ஆனை படிப்பதற்காக, மார்க்கத்தை பேசுவதற்காக, தொழுவதற்காக உள்ள இடம். இன்னமாக இது திக்ரில்லா, இது அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காகவும், வஸ்ஸலாத்தி தொழுவதற்காகவும், வக்ராஅத்துல் குர்ஆன் குர்ஆனை ஓதுவதற்காகவும் உள்ள இடம் என்று நபிகள் நாயகம் சொல்லிட்டு ஒரு வாளி தண்ணியை கொண்டு வர சொல்லி அந்த சிறுநீர் இடத்துல என்ன செய்றாங்க, ஊற்றி விடுறாங்க, அது சுத்தமாகுது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலை வைத்துத்தான் சஹாபாக்களை பக்குவப்படுத்தினார்கள், அவர்களை நன்மக்களாக உருவாக்கினார்கள். நாம் பார்க்கின்றோம், சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. சஹாபாக்கள் ஒரு யுத்தத்துக்கு போறாங்க, ஒரு யுத்தத்தில் போய் ஒரு ஆளை கைது செய்து வர்றாங்க. அவர் ரொம்ப முக்கியமான ஆளு, அவர் முக்கியமான ஆளுங்க சஹாபாக்களுக்கு தெரியாது. அவரை கைது பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. அவர் பேர் சுமாமத்து பின் உசால். நபிகள் நாயகம் அவரை பார்த்தவொன்னே கண்டுபிடிச்சிடுறாங்க, இவர் அந்த சமுதாயத்தில் உள்ள ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய விஐபி, ரொம்ப முக்கியமான ஆள். அவர் சஹாபாக்களை பிடிபட்டு வந்தவொடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல அந்த சுமாமாவை என்ன செய்றாங்க, கட்டி வைக்கிறாங்க. கைது பண்ணி சாப்பாடு எல்லாம் அந்த நேரத்துக்கு வரும். சஹாபாக்கள்லாம் தொழுகைக்கு வர்றதை பார்க்குறாரு. நபிகள் நாயகம் தொழுகைக்கு வர்றதை பார்க்குறாங்க, ருக்கு செய்கிறத பார்க்குறாங்க, சஜிதா பண்ணுறதை பார்க்குறாங்க. பள்ளிவாசல் நடக்கக்கூடிய உபதேசங்களை அவர் கேட்குறாரு. பள்ளிவாசல் நடக்கக்கூடிய அந்த சமூக சேவைகளை எல்லாம் பார்க்குறாங்க. நபிகள் நாயகத்துடைய பள்ளிவாசல் சாதாரண பள்ளிவாசல் அல்ல. பள்ளிவாசல்ல தான் ஏழைகளுக்குரிய ஜக்காத் எல்லாமே அங்கே குவித்து வைக்கப்பட்டிருக்கும். நாம் ஹதீஸ்களில் பார்க்குறோமா இல்லையா? ரமதான் மாதத்துடைய ஜக்காத்தை பாதுகாப்பதற்காக அபூ ஹுரைராவை நபிகள் நியமிக்கிறாங்க. ஒவ்வொரு இரவிலும் ஷைத்தான் குறுக்கீடு செய்யக்கூடிய அந்த ஹதீஸை நாம் பார்க்கிறோம். பள்ளிவாசல் என்பது தொழுகைக்கு மட்டும் உள்ள இடமாக இல்லை, அது தர்மங்களை எல்லாம் சேர்த்து வைத்து விநியோகிக்கக்கூடிய இடமாக இருந்தது. அவர் சுமாமத்து பின் உஸ்தால் வந்து பள்ளிவாசல் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்க்கிறார். பார்த்து விட்டு நபிகள் நாயகம் வர்றாங்க. வந்து சுமாமா இந்த கையா சுமாமா முதல் நாள் கேட்குறான், சுமாமாவே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்ன நீங்கள் கொலை பண்ணீங்கன்னா என் சமுதாயம் என்ன செய்யும், பழிக்கு பழி வாங்கும். நீங்கள் என்ன விடுதலை செஞ்சிட்டீங்கன்னா நான் நன்றி உடையவனாக நடந்து கொள்வேன். நபிகள் நாயகம் அடுத்த நாள் வர்றாங்க. இந்த கையா சுமாமாவே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதே பதில சொல்றாரு, நீங்க என்ன கொலை பண்ணிட்டீங்கன்னா என் சமுதாயம் உங்களை எத்த பழி வாங்கும், நீங்க என்ன விட்டுட்டீங்கன்னா நன்றி உடையவனாக நடந்து கொள்வேன் அப்படிங்கிறார். நபிகள் நாயகம் மூன்றாவது நாள் வர்றாங்க. இந்த கையா சுமாமா அதே பதில சொல்றாரு. 3 நாளாக பள்ளிவாசல் சஹாபாக்குடைய செயல்பாடு, நபிகள் நாயகத்துடைய செயல்பாடு, பள்ளிவாசல் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து விட்டு நபிகள் நாயகம் 3ஆவது நாள் வந்தவுடனே அவர் அவிழ்த்து விடுங்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டு சஹாபாக்கள் கேட்பாங்க, மிகப்பெரிய எதிரி, அவரை கைது பண்ணி கட்டி வச்சிருக்கிறாங்க, அவர் அவிழ்த்து விட்டா தப்பிச்சு ஓடிட்டா என்ன செய்யறது, யாரையா கொலை பண்ணிட்டா என்ன செய்யறது? ஆனால் நபிகள் நாயகம் சொன்னாங்கன்னா கட்ட அவிழ்த்து விட்டாராங்க. கட்ட அவிழ்த்து விட்டவுடனே நேரம் என்ன செய்யறாரு, பக்கத்தில் உள்ள பேரிச்சந்தோப்புக்கு போறாரு. அங்கே உள்ள ஒரு நீரோடையில் குளிக்கின்றார். குளித்து விட்டு நபிகள் நாயகிட்ட வர்ற, அல்லாஹ்வின் தூதரே, நான் வந்து என்னை கைது பண்ணி வச்சிருக்கும் போதே இஸ்லாத்தை ஏற்கிறேன்னு சொல்லியிருந்தா நீங்கள் என்ன நினைப்பீங்க? இவர் வந்து கொலைக்கு பயந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா நினைப்பீங்க. அதனால தான் இப்பொழுது சொல்கிறேன், நீங்களாக என்னை விடுதலை செய்தப்ப நான் சொல்கிறேன், அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று அவர் கலிமாவை சொல்லிவிட்டு கூறுகிறார், யா முஹம்மத், முஹம்மதே, வல்லாஹி மா கானத் அர்லி வஜ்ஹுன் அப்கல இலைய மின் வஜ்ஹி, இந்த உலகத்தில் உங்களுடைய முகத்தை விட மிக வெறுப்பிற்குரிய முகம் வேறு எதுவும் எனக்கு இருக்கவில்லை, உங்களை தான் நான் கடுமையாக வெறுத்தேன். ஆனால் இந்த 3 நாள் பள்ளிவாசல் அவர் கைது செய்யப்பட்டு அங்கே நடக்கக்கூடிய எல்லா பணிகளையும் பார்த்துவிட்டு அவர் சொல்றாரு, ஃபகத் அஸ்பஹ வஜ்ஹுக அஹப்பல் உஜூஹி இலைய, உங்களுடைய முகம்தான் எனக்கு எல்லா மனிதருடைய முகங்களை விட நேசத்திற்குரிய முகமாக எனக்கு ஆகிவிட்டது அப்படி சொல்றாரு. வல்லாஹி மாக்கான மின் தீனின் அபுகத இலைய மின் தீனிக், உங்களுடைய மார்க்கத்தை விட
மிக வெறுப்பிற்குரிய மார்க்கம் வேறு எதுவும் எனக்கு இல்லை. நான் இஸ்லாத்தை அப்படி வெறுத்தேன். ஆனால் ஃபாஸ்பஹ தீனுக அஹப்பு தீனி இலைய, உங்களுடைய மார்க்கம் எனக்கு மார்க்கத்திலேயே மிக நேசத்திற்குரிய மார்க்கமாகிவிட்டது. அந்த மார்க்கத்தை நேசிக்க வைத்தது பள்ளிவாசல். 3 நாட்கள் பள்ளிவாசல் அவர் இருந்த சுமாமாவையே அந்த பள்ளி இப்படி மாற்றுகிறது என்று சொன்னால் அந்த பள்ளிவாசல் நம்மை எப்படி பண்படுத்தும் என்று பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, வல்லாஹி மாக்கான மின் பலதின் அபுகல இளைய மின் பலதிக், எனக்கு நெருப்பிற்குரிய பூமியாக இந்த மதீனா நகரம் இருந்தது. ஃபஅஸ்பஹ பலதுக அஹப்புல் பிலாதி இலைய, உங்களுடைய இந்த பூமி தான் எனக்கு, இந்த மதீனா நகரம் தான் இந்த உலகத்திலேயே நேசத்திற்குரிய இடமாக இருந்தது. அன்பிற்குரிய சகோதரிகளே, நம்மை பண்படுத்தக்கூடியது பள்ளிவாசல். வறுமைகளை, முஸ்லிம்களுடைய வறுமைகளை துடைக்கக்கூடிய இடம் பள்ளிவாசல். இஸ்லாத்திற்காக வெற்றி பெறக்கூடிய ஷஹீதுகளை, சஹாபாக்களை நபிகள் நாயகம் உருவாக்கிய இடம் பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலோடு தொடர்பில் இருந்தால் நிச்சயமாக இளமை பருவத்திலிருந்தே பள்ளிவாசலோடு தொடர்பில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மதுவிற்கு அடிமையாக மாட்டார்கள், கஞ்சாவிற்கு அடிமையாக மாட்டார்கள், காதல் என்ற பெயரிலே மார்க்க ஒழுக்கங்களை எல்லாம் மீறி அந்நிய பெண்ணோடு போனில் பேச மாட்டார்கள், பெற்றோர்களுக்கும் குடும்பத்திற்கும் இழிவை தேடித்தர மாட்டார்கள், படிதாண்டி செல்ல மாட்டார்கள். எந்த துன்பம் வந்தாலும் பள்ளிவாசலை கற்ற பாடம் அவர்களை பண்படுத்தும். ஏழைகளுக்கு உதவக்கூடிய மனிதனாக பள்ளிவாசல் ஆகும். தவறுகளிலிருந்து தூய்மைப்படுத்தக்கூடிய இடமாக பள்ளிவாசல் அவரை மாற்றும். பள்ளிவாசல் என்பது அப்படிப்பட்ட இடம். அதான் நபி அல்லாஹ் சொன்னான், நபிகள் சொன்னார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, இந்த உலகத்தில் உள்ள இடங்களிலேயே அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான இடம் பள்ளிவாசல். சஹாபாக்கள்னா ஒரு துன்பம் வந்துட்டுனா பள்ளிவாசலுக்கு போவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை. அலி ரலியல்லாஹு அன்ஹு கோவிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. ரசூலா வீட்டுக்கு வர்றாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட கேட்குறாங்க, எங்க அலி எங்கன்னு கேட்கும்போது அவர் ஏதோ ஒரு மனக்கசப்புல வீட்டை விட்டு போயிட்டாங்க. நேர ரசூலா எங்க வர்றாங்க? பள்ளிவாசலுக்கு தான் வர்றாங்க. சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்க. ஒரு சின்ன கவலை வந்துட்டுனா எங்க போய் இருக்கிறாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் அடைக்கலம் கொடுக்கக்கூடிய இடமா இருந்துச்சு. பள்ளிவாசல்ல அந்த மண் தரையில் அலி ரலியல்லாஹு படுத்து கிடக்கிறாங்க. அந்த மண் அவங்களுடைய மேனையில் ஒட்டி இருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, கும் யா அபா துராப், அபு துராபே எழுந்திருப்பீராக. அதில் மண்ணினுடைய தந்தைன்னு அவருக்கு ஏன் பேர் வச்சாங்க ரசூலா? மண் ஒட்டி இருந்ததுனால ரொம்ப செல்லமா மண்ணினுடைய தந்தை எழுந்திருப்பீரான்னு சொல்லி. அப்போ சஹாபாக்குடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. ஒரு சின்ன கவலை வந்துட்டு உடனே எங்கே போவாங்க? பள்ளிவாசலுக்கு போவாங்க. நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கணும். நம்ம ஒரு கவலை வந்துட்டுனா நேராக பெரிய ஹோட்டலில் போய் சிகரெட்டை பிடிச்சோம்னா தாறுமாறின வாழ்க்கையாக மாறிடும். ஒரு கவலை வந்துடுச்சுன்னா ஏதாவது சினிமாவுக்கு போனோம்னா அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இருக்காது, உள்ளத்தை கெடுத்து நாசமாக்கி விடும். நம்மை உள்ளத்தை ரீதியாக பண்படுத்தக்கூடிய இடம், இம்மை வாழ்க்கைக்கும் சிறந்த பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய இடம், சிறந்த மனிதர்களை உருவாக்கக்கூடிய இடம் பள்ளிவாசல். எனவே இளைஞர்கள், இளம் பிள்ளைகள் பள்ளிவாசலோடு தொடர்பு கொண்ட பிள்ளைகளாக இருக்கணும். ஆண்கள் பெண்களுக்குரிய சரியான ஒழுக்கங்களை பேணி பள்ளிவாசல் நிர்வாகிகள் என்ன செய்யணும்? பள்ளிவாசல் சமூக சேவைகளுக்கான வழிகாட்டுதல்களை அந்த இளைஞர்களுக்கு அவர்கள் வழங்க வேண்டும். ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பு, பசித்தவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய பண்பு, கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவக்கூடிய பண்பு, பரிச்சா நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்லக்கூடிய பண்பு, இதையெல்லாம் பள்ளிவாசலிலிருந்து செய்தால்தான் அது இறைவனுக்காக செய்யக்கூடிய ஒரு பணியாக இருக்கும். உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய பணியாக இருக்கும். எந்த இடமாக இருந்தாலும் ஆண்கள் பெண்களுக்குரிய ஒழுக்க வரம்புகள் அங்கே பேணப்பட வேண்டும், கட்டாயமாக கடைபிடிக்கப்பட வேண்டும். அந்த ஒழுக்க வரம்புகளை கடைபிடித்து பள்ளிவாசலை நாம் பயன்படுத்தும் பொழுது அது நம்மை பண்படுத்தக்கூடிய இடமாக, மறுமை வெற்றிக்கு வழிகாட்டக்கூடிய இடமாக ஆகும். எனவே இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடியது பள்ளிவாசல் தான். அரசியலில் நிலவரக்கூடிய இளைஞர்களாக, வணக்க வழிபாட்டு இளமை பருவத்தை கழிக்கக்கூடிய இளைஞர்களாக ஒரு இளைஞனை உருவாக்கக்கூடிய இடம் எதுவென்றால் பள்ளிவாசல். அந்த இளைஞன் பள்ளிவாசலோடு தொடர்பு கொண்ட உள்ளத்தை உடையவனாக இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வின் தூதர் இஸ்லாமிய என்று நான் ஒரு சில செய்திகளைத்தான் நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டியிருக்கின்றேன். அந்த அடிப்படையில் பள்ளிவாசல் நாம் மரணிக்கின்ற வரை, அதிலும் குறிப்பாக இளமை பருவத்திலே நாம் நம்முடைய தொடர்பை பள்ளிவாசலோடு அதிகம் வைத்துக் கொள்ள வேண்டும். பள்ளிக்கூடம், பள்ளிவாசல், இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் கழிக்க வேண்டும். தவறான இடங்களுக்கு சென்று வாழ்வை நாசமாக்கி விடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தகைய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அஸ்ஸலாமு அலைக்கும். நமது மஸ்ஜிதே மதீனா கிளை சார்பாக நடைபெறக்கூடிய மொத்த மதரசாக்களில் குர்ஆனினுடைய 91வது அத்தியாயத்திலிருந்து 114வது அத்தியாயம் வரை அதனுடைய பொருளை படிக்கச் சொல்லி அதை தேர்வாக எக்ஸாமாக நடத்தப்பட்டது. அந்த தேர்விலே தேறிய முதல் 3 ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அந்த மாணவிகளுக்கு பரிசு